வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அதாச்சும் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்கணும்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு ஆளு கேட்டிருந்தாங்க. அதாச்சும் அவங்க கரண்ட் இல்லாத இடத்துல வந்து வீடு கட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கு. கரண்ட் வந்து இப்போதைக்கு என்னால இழுக்க முடியல. எவனா அந்த ஏரியாவிலேயே கரண்ட் லைனுக்குள்ள போஸ்ட் எதுவுமே இல்ல. நான் இப்போ ஒரு தனியா ஒரு இடத்துல வந்து இப்படி கரண்ட் இல்லாம மாட்டிக்கிட்டேன். வீடு கட்டிட்டோம். என் பிள்ளைங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுதாங்க. கரண்ட் இல்லாம படிக்க வைக்க லைட்டு எதுவுமே இல்லாம கஷ்டப்படுறாங்க. இதுக்கு வந்து ஒரு தீர்வு சோலார் மூலம் உண்டா அப்படின்ற நம்ம சேனலை பார்த்து கேட்டிருந்தாங்க. இப்போ அவங்களுக்காண்டி ஒரு தீர்வுக்காண்டி நம்ம ஒரு ஒரு வீடியோ நம்ம போடுறோம். என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து 24 வோல்ட்ல ஓடக்கூடிய ஒரு மோட்டரை வந்து நம்ம இப்போ சொல்றோம். அதாச்சும் டிசி 24 வோல்ட்ல ஓடக்கூடிய மோட்டர். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த மோட்டர் வந்து ஒரு பேட்டரி கனெக்ஷன் எதுவுமே, அதாச்சும் டைரக்ட் பேட்டரி சப்ளை இல்லாம உங்களுக்கு டைரக்டா பேனல்ல இருந்து வரக்கூடிய அவுட்புட்டை ஒரு சுவிட்ச் கண்ட்ரோல் மூலம் டைரக்டா நீங்க மோட்டருக்கு கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த மோட்டர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 அடி ஆழத்துல இருந்து தண்ணி எடுக்கும். ஓரளவு ஒரு 1 இன்ச்சு சைஸ்ல உங்களுக்கு ஒரு 100 அடி ஆழத்துல இருந்து உங்களுக்கு தண்ணி எடுக்கும். ஒரு பேசிக்கான ஒரு தேவைகளுக்கு இது வந்து கரண்டே இல்லாம நம்ம சும்மா இருக்கிறதுக்கு இந்த ஒரு செட்டப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வந்தாலும் 1 இன்ச்சு தண்ணி டெலிவரி வரும். உங்களுக்கு நல்ல வெயில் டயத்துல நல்லா 1 இன்ச்சு நல்ல தெளிவா வரும். இப்படி உங்களுக்கு தண்ணி வந்தாலே உங்களுக்கு அன்னைக்குள்ள தண்ணி தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆயிரும். அந்த மாதிரி செட்டப்புக்கு தான் நம்ம இந்த வீடியோ நம்ம ஒன்று போடுறோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த மோட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா உங்களுக்கு சோலார் பேனல்ல இருந்து உங்களுக்கு டைரக்டா ஒரு சுவிட்ச் கண்ட்ரோல் மூலம் நம்ம டைரக்டா கொடுத்துருவோம். அது போக உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா லைட்டிங்கும் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இதுல ஒரு அட்டாச்மெண்டா ஒரு இன்வெர்டர் ஒரு பேட்டரி போட்டு உங்களுக்கு டிவி ஃபேனு லைட்டு எல்லாமே யூஸ் பண்ற மாதிரியே நம்ம இந்த செட்டப்ல பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு சேஞ்ச் ஓவர் அப்படிங்கிற ஒரு சுவிட்ச் மட்டும் நம்ம சென்டரா ஒன்று மாட்டிக்கிறணும். இந்த சேஞ்ச் ஓவர் மாட்டியாச்சு அப்படின்னா உங்களுக்கு சேஞ்ச் ஓவர் வந்து லெஃப்ட் ரைட் ரெண்டு சைடு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். அதில் ரைட் சைடு நீங்க வந்து இன்வெர்டருக்கு நம்ம நார்மல் வீட்டு யூஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அப்ளையன்ஸ்க்கு வந்து சப்ளை கொடுக்க மாதிரி ஆன் பண்ணா அங்க சப்ளை போற மாதிரி வச்சுக்கிட்டு, லெஃப்ட் சைடு நீங்க சேஞ்ச் ஓவரை மாத்தி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா டிசி பம்புக்கு வந்து ஒர்க் ஆகுற மாதிரி நீங்க வச்சுக்கிடலாம். இப்படி வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே செட்டப்ல ரெண்டுமே உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதாச்சும் இன்வெர்டர்ல இருந்து வீட்டுக்கு தேவையான லைட்டு டிவி எல்லாமே அது ஒர்க் ஆகும். சேஞ்ச் ஓவர் நீங்க மாத்தி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா டிசி மோட்டார் வந்து அந்த போர்ல இருக்கக்கூடிய மோட்டர் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து மேக்சிமம் ஒரு 100 அடிக்கு வர சப்போர்ட் ஆகும். உங்களுக்கு 100-120 அடிக்குள்ள அதுக்கு ரொம்ப ஆழமானி போட வேண்டாம். மேக்சிமம் நான் ரெக்கமெண்ட் பண்றது 100 அடி தான். அந்த 100 அடிக்குள்ள நீங்க போட்டீங்க அப்படின்னா, நான் இது வந்து ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து நம்ம செட் பண்ணி நம்ம வீட்டுல பாத்துருக்கோம். ஆனா இது வந்து பிஎல்டிசி மோட்டார் கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் மாத்திரம்தான் இது வந்து ஓடும். நான் அந்த வீடியோல சொல்லிக்கிறேன். இந்த மோட்டார் வந்து பிஎல்டிசி கிடையாது. ஒரு கிட்டத்தட்ட எனக்கு வந்து ரியல் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு 3 வருஷம் டு 4 வருஷம் இந்த மோட்டர் ஓடிச்சு. அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா நான் வந்து 400 வாட்ஸ் பேனல் போடாம 100 தனித்தனியா பேனல் பண்ணி போட்டா அது அந்த அளவு எபிஷியன்சியா இல்லாம மோட்டர் வந்து ஸ்லோவா தான் ஓடிச்சு. நீங்க டைரக்டா 400 வாட்ஸ் பேனல் ஒரு பேனல் போட்டு டைரக்டா நீங்க கொடுத்தீங்கன்னா மோட்டர் நல்லா தெளிவா ஓடும். அவங்களுக்கு அதாச்சும் நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படிங்கறதுக்காண்டி தான் அந்த வீடியோ நம்ம மேக் பண்ணி போட்டிருக்கோம். நீங்க வந்து இந்த செட்டப் பண்ணுங்க. நான் அந்த வீடியோல இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி இந்த செட்டப்பை நீங்க இப்போ நான் போட்டோல காமிக்கிறேன். இந்த செட்டப்பை நீங்க மொத்தம் அரேஞ்ச் பண்ணுங்க. உங்களுக்கு 400 வாட்ஸ் பேனல் ஒன்று, இந்த 24 வோல்ட் டிசி பம்பு ஒன்று, ஒரு சேஞ்ச் ஓவர், ஒரு இன்வெர்டர், ஒரு 100 ஏஹெச் பேட்டரி, இந்த செட்டப் மாத்திரம் இருந்தா போறோம். உங்க வீட்டுக்கு வந்து தண்ணி கிடைச்சிரும். லோடு யூஸ் பண்ணதுக்கு லைட்டு டிவி எல்லாம் ஓடுறதுக்கு வந்து உங்களுக்கு கரண்ட் சப்ளையும் கிடைச்சிரும். இதுல கனெக்ஷனும் நான் எப்படி அப்படின்ட்டு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பேனல்ல இருந்து டைரக்டா வரக்கூடிய லைனை உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஓவர்ல ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. சேஞ்ச் ஓவர் சுவிட்ச்ல நீங்க ஃபர்ஸ்ட் அங்கிருந்து பேனல்ல இருந்து வரக்கூடிய லைனை கொடுத்துட்டு, சேஞ்ச் ஓவர்ல இருந்து 2 அவுட் போகும். அதுல ஒரு அவுட் வந்து மோட்டருக்கு டைரக்டா அவுட்டுருங்க. இன்னொரு அவுட் வந்து டைரக்டா இன்வெர்டருக்கு கொண்டு போங்க. இன்வெர்டருக்கு ஒரு அவுட்டை கொண்டு போயிட்டு இன்வெர்டர்ல இருந்து பேட்டரி கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. பேட்டரியில உள்ள கனெக்ஷனை கொடுத்துட்டு அதுல இருந்து இன்வெர்டர் அவுட் வந்து ஏசி அவுட் வரும் உங்களுக்கு. அந்த ஏசி அவுட்ல வந்து ஏசி அவுட்னா உங்களுக்கு நார்மல் இபி கரண்ட் வரக்கூடிய 240 வோல்ட் ஏசி சப்ளை வந்து இன்வெர்டர்ல இருந்து அவுட் கிடைக்கும். அந்த அவுட்டை நீங்க டைரக்டா லைட்டு அதாச்சும் ஏசி லைட்டு, பிறகு டிவி அப்ளையன்ஸ், அதாச்சும் உங்களுக்கு வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அப்ளையன்ஸ், ஹெவி அப்ளையன்ஸ் மாத்திரம் யூஸ் பண்ண வேண்டாம். லைட்டு டிவி காத்தாடி அதாச்சும் ஃபேன் இதோட முடிச்சுக்கோங்க. இது நீங்க பிரிட்ஜு அதே மாதிரி வாஷிங் மிஷின் அதெல்லாம் இதுல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா இது இந்த செட்டப் அதுக்கு வந்து செட் ஆகாது. உங்களுக்கு ஓவர்லோட் ஆயிரும். மேக்சிமம் உங்களுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா ஒரு மிக்சி வந்து அரைச்சிக்கலாம். அதுக்கே சில நேரம் ட்ரிப் ஆகும். மிக்சி முதல் நீங்க அரைச்சிக்கலாம். டிவி பார்த்துக்கிடலாம். லைட்டு அது போக ஃபேனு இதை நீங்க ஓட விட்டுக்கலாம். ஃபேனுமே பிஎல்டிசி ஃபேன் போட்டால் உங்களுக்கு பவர் சப்ளை ரொம்ப எடுக்காது. இந்த செட்டப்பை நீங்க பண்ணி போட்டீங்க அப்படின்னா, இந்த செட்டப் இருந்துச்சுன்னா அந்த என்கிட்ட அந்த கமாண்ட்ல கேட்ட அந்த
அந்த சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப ஒரு யூஸ் ஆகும். அவங்க கெட்டியிருக்க அந்த வீடு வந்து ரொம்ப ஒரு அவுட்டரான ஒரு இடம்னு அவங்க கமாண்ட்ல சொல்லியிருந்தாங்க. அந்த அவுட்டரான இடத்துக்கு இந்த செட்டப் ஒரு சூப்பரான ஒரு செட்டப்பா இருக்கும். நான் சொன்ன மாதிரி இதே கனெக்ஷன் இதே மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மோட்டரே போறோம். இந்த மோட்டர் வந்து மேக்சிமம் அப்ராக்சிமெண்டா ஒரு ரேட் வந்து பாத்தீங்கன்னா 5,500 இருந்துச்சு. இப்போ 6,500 இருக்கும். உங்களுக்கு எல்லாமே அமேசான்ல இருக்கு, இல்லைன்னா பிளிப்கார்ட்ல இருக்கு. உங்களுக்கு 2 ஆன்லைன் ஷாப்பிங்ல இருக்கு. நீங்க அதுல போய் வாங்கிக்கலாம். நான் இன்னொரு உங்களுக்கு சொல்றேன் என்னென்ன பொருள் அப்படின்னா 400 வாட்ஸ் பேனல் ஒன்று, டிசி சப்மரியல் பம்பு 24 வோல்ட், டிசி சோலார் பம்புன்னு அடிங்க, சோலார் பம்பு வந்துடும். அதை நீங்க அது ஒன்று வாங்கிக்கிறோம். அது போக சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் வந்து லெஃப்ட் ரைட் 2 சைடு மாற்றக்கூடிய சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் ஒன்று. அடுத்து ஒரு இன்வெர்டர் 1K இன்வெர்டர், சோலார் இன்வெர்டர் வாங்கணும். நீங்க நார்மல் இபி இன்வெர்டர் வாங்கிடக்கூடாது, சோலார் இன்வெர்டர் வாங்கணும். சோலார் இன்வெர்டர்ல வந்து உங்களுக்கு வந்து இபி கனெக்ஷன் இன்புட் கொடுத்துக்கலாம். நமக்கு இபி தேவையில்லை, ஏன்னா நமக்கு கரண்ட் இல்லாத பகுதி அப்படிங்கிறதுனால இபி வந்து தேவையில்லை. சோலாருக்கு முதல் போறோம். சோலார் இன்புட் கொடுக்குற மாதிரி அந்த இன்வெர்டர் ஒன்று, 100 AH டு 150 AH வர ஒரு பேட்டரி, சோலார் பேட்டரி. இந்த செட்டப் மாத்திரம் இருந்துச்சுன்னா உங்க வீட்டுக்கு நீங்க கரண்ட்டை கொண்டு வந்து போர்ல இருந்து தண்ணி எடுத்துக்கலாம். போர்ல ஒரு அப்ராக்சிமேட்டா தண்ணி வந்து ஒரு 40 அடி 30 அடிக்கு மேலேயாவது கிடக்கணும். ரொம்ப ஆழத்துல கிடந்தாலும் உங்களுக்கு தண்ணி பம்ப் பண்ணது வந்து இது வந்து இந்த மோட்டர் வந்து கொஞ்சம் திணறும். போர்ல தண்ணி கொஞ்சம் நல்லா இருக்கான்னு பாத்துக்கோங்க. இந்த விஷயத்த செக் பண்ண வேண்டியது முக்கியமான ஒரு கடமை. அதாச்சும் போர்ல வந்து உங்களுக்கு வந்து தண்ணி வந்து ஒரு 30 அடி டு 40 அடி மட்டத்திலேயாவது உங்களுக்கு கிடந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இது வந்து தம் பண்ணி இந்த மோட்டர் வந்து மேல கொண்டு வரதுக்கு சரியா இருக்கும். நம்ம வந்து ஒரு சின்ன பட்ஜெட்ல அதாச்சும் ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டுக்குள்ளதான் பல போர் மோட்டர் வந்து உங்களுக்கு சோலார் போடக்கூடியது பல லட்ச ரூபா செலவு பண்ணி போடுறாங்க. நம்ம அப்படி இல்லாம முடியாதவங்களுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் பட்ஜெட் வச்சு நம்ம பண்ணக்கூடிய செட்டப்பை தான் நம்ம வீடியோல நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால அதுக்கு தகுந்த ஒரு ஒர்க்கிங் தான் நம்ம செய்யக்கூடிய செட்டப் வந்து ஒர்க் ஆகும். ரொம்ப ஆழத்துல இருந்து எடுக்குமா அப்படின்னா அது எடுக்காது. நான் அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு 100 அடி வரைக்கும் உங்களுக்கு வந்து 100 டு 120 அடி அது வரைக்கும் இந்த மோட்டர் தாராளமா எடுக்கும். அதே மாதிரி பிஎல்டிசி மோட்டார் இது கிடையாது. பிஎல்டிசி மோட்டார் அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம்னாலும் ஒரே டயத்துல வந்து நீங்க ஆன் பண்ண டயத்துல இருந்து ஓட விடலாம். ஆனா இந்த மோட்டரை பொறுத்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட டயத்துல நமக்கு தண்ணி தேவை பூர்த்தி ஆயிட்டு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 1/2 மணி நேரமோ ஒரு 3/4 மணி நேரமோ 1 மணி நேரத்துக்குள்ளேயோ உங்களுக்கு வந்து நீங்க ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு அதுல உள்ள ஹீட் இறங்கினதுக்கு அப்புறம் ஒரு 1 மணி நேரம் கழிச்சு நீங்க மறுபடியும் ஆன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தண்ணி தேவை வந்து பூர்த்தி ஆயிட்டு அப்படின்னா அந்த மோட்டரை உடனே ஆஃப் பண்ணிருங்க. இந்த மோட்டரை ரெகுலரா ஓட விடக்கூடாது. அப்படி நீங்க கரெக்டா மெயின்டெனன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மோட்டர் தாராளமா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லைஃப் கொடுக்கும், நல்ல ஒர்க்கிங்கும் நல்லா இருக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க போற வந்து ஒரு அடி செக் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து ஆழம் வந்து மேல இருந்து மட்டத்துல இருந்து கீழே ஒரு 20 டு 40 அடிக்குள்ள கிடக்கா அப்படின்னு பார்த்துட்டு இந்த மோட்டரை போடுங்க. 120 அடி வரைக்கும் உங்களுக்கு இந்த மோட்டரை நீங்க இறக்கிக்கோங்க. 400 வாட்ஸ் பேனல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி மோட்டர்ல வந்து நீங்க வந்து டைரக்டா பைப்பு போட்டு 1 இன்ச்சு டெலிவரி தான் உங்களுக்கு வரும். அதே பைப்பையும் ஒயரும் டைரக்டா உள்ள கொடுக்காம பைப்பு ஒயர் கொடுத்து போக ஒரு சின்ன ரோப்பு ஒன்று கட்டிக்கோங்க. பெரிய நம்ம நீர்மூழ்கி மோட்டர்ல பெரிய ரோப்பு போடுற மாதிரிலாம் இல்லாம ஒரு சின்ன ஒரு ரோப்பு வந்து கயிறு வந்து நீங்க கட்டிக்கிட்டீங்கன்னா ஒரு சேஃப்டி. இந்த மோட்டர் அவ்வளவு வெயிட் இருக்காது, இருந்தாலும் நம்ம போருக்குள்ள ஆழத்துல இறக்குறோம் அப்படிங்கிறதுனால ஒரு ரோப்பு போட்டு கயிறு போட்டு நீங்க ஒரு 100 அடிக்கு கீழே இறக்குறீங்கன்னா அந்த 100 அடி வரை ஒரு கயிறை கட்டி உள்ள இறக்கி மேலே கட்டி வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் மோட்டருக்கு சேஃப்டி. அது மாதிரி ஒயர் டேமேஜ் ஆகாம பார்த்துக்கோங்க. ஒயர் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 அப்படிங்கிற ஒரு மெத்தடில் நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கும். உங்களுக்கு பவர் சப்ளை மோட்டருக்கு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்கும். இந்த செட்டப் மாத்திரம் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இதுல குறிப்புகள் நீங்க பாத்தீங்க, முக்கியமான குறிப்புகள் வந்து இது வந்து பிஎல்டிசி மோட்டார் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட டயத்துல நீங்க போட்டுட்டு உங்களுக்கு தண்ணி தேவை பூர்த்தி ஆகணும்ட்டு உடனே ஆஃப் பண்ணிடணும். ஒரு 1/2 மணி நேரம் டு 1 மணி நேரம் நீங்க கணக்கு வச்சுக்கோங்க, அதுக்குள்ள ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஓவர் மாட்டிட்டு நீங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்வெர்டர் சப்ளைல இருந்து ஏசி லைனா எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரே மெத்தட்ல 2 பிளேன்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வீடியோவா நம்ம இந்த இதுல நம்ம சொல்லியிருக்கோம். அந்த சப்ஸ்கிரைபருக்காண்டி நம்ம வந்து இந்த வீடியோவை வந்து மேக் பண்ணி போட்டிருக்கோம். அதாச்சும் அவங்க வந்து கரண்ட் இல்லாத ஒரு இடத்துல வந்து வீடு கட்டிட்டாங்க, நமக்கு கரண்ட் இழுக்கிறதுக்கும் வழி இல்லை, பிள்ளைங்களும் கஷ்டப்படுது, போர் இருக்கு தண்ணி இல்லை, கரண்ட் எதுவுமே இல்லாதனால நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்றதுக்காண்டி இந்த வீடியோ வந்து நம்ம வந்து அவங்களுக்காண்டி ரெடி பண்ணியிருக்கோம். நீங்க வந்து இந்த வீடியோல நான் சொன்ன மாதிரி ப்ராடக்ட் பொருளை வந்து நீங்க வாங்கி போட்டு நீங்க ரெடி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய நீங்க சொல்ற அந்த இது வந்து ஒரு 70-80% அந்த குறை தீரும் அப்படின்ட்டு நான் வந்து நம்புறேன். நீங்க வந்து இது ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட் தான். அந்த பட்ஜெட்டையும் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். மோட்டர் என்ன ரேட் இருக்கும், பேனல் எல்லாமே என்ன ரேட் இருக்கும்ன்ற நான் சொல்லியிருந்தேன். மோட்டர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6000 டு 6500 ரூபா நான் இப்போ சொன்ன மோட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் பேனல் பாத்தீங்கன்னா ஒரு 15000, அதாச்சும் கண்ணாடி கொஞ்சம் ரேட்டு கூட தான். உங்களுக்கு 400 வாட்ஸ் நம்ம போனதுனால
12,000 13,000 14,000 15,000 இது வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. அதாச்சும் உங்களுக்கு கம்பெனியை பொறுத்து இருக்கு. உங்களுக்கு ஒரு 15,000 பட்ஜெட்டுக்குள்ள பேனல் மாத்திரம் கண்ணாடி மாத்திரம் வரும், சோலார் கண்ணாடி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்வெர்டர், சோலார் இன்வெர்டர் வந்து ஒரு 8,000 டு 8,500 வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பேட்டரி, சோலார் பேட்டரி வந்து ஒரு 15,000, ஒரு 100 ஏஹெச் வந்து ஒரு 12,000 13,000 அந்த சம்திங் அதுக்குள்ள வரும். மற்றபடி உங்களுக்கு சேஞ்ச் ஓவர் இதெல்லாம் உங்களுக்கு 500 600 அப்படிதான் வரும். அது போக ஒயரு நீங்க இதை மாத்திரம் நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு பட்ஜெட் நீங்க நான் சொல்றதுலயே நீங்க கணக்கு பண்ணி பாருங்க. ஒரு தோராயமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50,000 கிட்ட பட்ஜெட் வரும். அந்த 50,000 கிட்ட பட்ஜெட் போட்டால் மாத்திரம் தான் இந்த செட்டப் பண்ண முடியும். அதுவுமே இது ஒரு மினி செட்டப் தான். உங்களுக்கு வந்து ஒரு ஓரளவு உள்ள தேவைகளை இது பூர்த்தி பண்ணும்னு நான் நம்புறேன். நம்ம சேனலை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப அமௌண்ட் இல்லாம ஒரு குறிப்பிட்ட ஒரு குறைஞ்ச அமௌண்ட்டுக்குள்ள என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒரு சோலார் வீடியோக்கள் மாத்திரம் தான் நம்ம சேனல்ல போட்டுக்கிட்டு இருக்கோம். நான் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ கேட்டவங்களுக்கு வந்து ஓரளவு பயனுள்ள ஒரு தகவலை நான் கொடுத்துருப்பேன் அப்படின்ட்டு நான் நம்புறேன். இது நினைக்கிட்டு நான் உங்களுக்காண்டியே எடுத்த வீடியோ. மற்றவங்களும் இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்தீங்க அப்படின்னா, அதாச்சும் கரண்ட் இல்லாத பகுதியில இருந்தீங்க அப்படின்னா மோட்டர் இருக்கு, ஆனா போர் இருக்கு, தண்ணி வசதிகளுக்கு உள்ள போரோ கிணறோ எதனால இருக்கு, ஆனா அதை எடுக்கிறதுக்குள்ள கரண்ட் இல்லை அப்படின்னா இந்த செட்டப்பை நீங்க பண்ணிக்கிடலாம். இன்னொரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். இது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து இது வந்து போர்ல இருந்து எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் வந்து மோட்டர் வந்து 100 அடிக்கு மேல திணறும் அப்படின்ட்டு நான் சொன்னா 100 அடி 120 அடி வரை தாராளமா எடுத்துக்கலாம். அது காலமா போடக்கூடாது அப்படின்னு சொன்னா, இது உங்களுக்கு கிணத்துல போட்டீங்க அப்படின்னா, இதே மோட்டரை கிணத்துல போட்டீங்கன்னா சூப்பரா ஒர்க் ஆகும். இந்த மோட்டரு கிணறு வந்து உங்களுக்கு விட்டம் கூட அதே மாதிரி ஆழம் கம்மி, உங்களுக்கு தண்ணி அளவு வந்து கூடுதலா இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இடத்துல கிணறோ ஒரு தொட்டிலையோ அப்படி இருந்து இந்த மோட்டரை நீங்க கொடுத்து எடுத்தீங்க அப்படின்னா, தண்ணி கொடுத்து எடுத்தீங்க அப்படின்னா அழகா தண்ணி உங்களுக்கு அவுட்புட் வந்து நல்ல தண்ணி வந்து உங்களுக்கு தரும். உங்களுக்கு எந்த செட்டப் உங்களுக்கு போரா கிணறா அப்படின்ட்டு நீங்க முடிவு பண்ணிட்டு நீங்க போடுங்க. எதுக்குனாலும் போட்டுக்கலாம். போரா இருந்தால் மட்டும் 100 டு 120 அடி அதை நீங்க கணக்கு வச்சு போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஆழம் ரொம்ப கீழே இருக்கும். சில இடத்துல எல்லாம் போர் வந்து ரொம்ப ஆழமா தண்ணி கீழே கிடக்கும், 100 அடிக்கும் கீழே தண்ணி கிடக்கும். அப்படிங்கிற இடத்துல வந்து இது வந்து செட் ஆகாது. உங்களுக்கு மேல பம்ப் பண்ண முடியாது. நம்ம அந்த அளவு பட்ஜெட்ல இந்த மோட்டரை ரெடி பண்ணி நம்ம போடலாம், குறைஞ்ச பட்ஜெட் தான். அதனால உங்களுக்கு வந்து 40 அடி மேக்சிமம் 40 அடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மெட்டத்துல இருந்து 40 அடினா இந்த மோட்டரை நீங்க தாராளமா ஒரு 100 அடி 120 அடி வரை இறக்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோல நம்ம வந்து பயனுள்ள வீடியோல சந்திப்போம். நம்ம சேனல்ல பொறுத்த அளவுக்கு சோலார் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் நமக்கு வந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோக்களை வந்து இதே மாதிரி பயனுள்ள ஆட்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்.